ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சுக்கிர பயிற்சி படங்கள் தான் பார்க்க போறோம். சுக்கிர பகவான் வந்து பாருங்க 21/8/2025 விடியற் காலையில 1:08 வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். கடகத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சுக்கிர பகவான் திக்பலம் பெற்று அமர்றார். அதனால நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத செய்யதான் போறாரு. அந்த விதத்துல உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் பார்த்துடலாம் வாங்க. கடக ராசி அன்பர்கள், உங்க சுயஸ்தானத்திலே சுக்கிரன் பயிற்சியாகி உட்கார்ந்துட்டு இருக்காரு. பொதுவா நம்ம சுயஸ்தானத்துல சுக்கிரன் பயிற்சியாகி உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின் போது நமக்கு என்னென்ன மாதிரி எண்ணங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கணும். கடகம் ஆல்ரெடி அழகானவங்க தான், அன்பானவங்க தான். பட் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ரொம்ப வெஸ்டர்னைஸ், நான் ரொம்ப வந்து கல்ச்சர்டா இருக்கேன். எனக்கு ஆஃபீஸ்ல நான் ஒரு பெரிய சாஃப்ட்வேர்ல ஃபீல்ட்ல வேலை செய்யறேன். அங்க எல்லாம் ரொம்ப அல்ட்ரா மாடர்னா இருக்காங்க. நானும் அந்த மாதிரி அல்ட்ரா மாடர்னா ஆகணும்னு ஆசைப்படுறேன். இந்த காலகட்டம் அப்படி வந்து உங்களோட அழகு சார்ந்து நிறைய விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா. நான் என்னோட நல்ல ஹேர் கட் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஹேர் கலரிங் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், என் செல்ஃப் க்ரூமிங் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி என் அழகு சார்ந்து ஒரு காஸ்மெட்டிக்ஸ் டெய்லி போடணும்னு ஆசைப்படுறேன். என் அழகு சார்ந்து எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் சுக்கிரன் உங்க சுயஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க இந்த காலகட்டம் அதெல்லாம் செய்யறதுக்கான பர்ஃபெக்ட் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கும் மேல சுக்கிரன் வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் 4 and 11, அதாவது சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இவன் நல்ல பாவத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால எனக்கு ஏதோ ஒரு விதத்துல கம்ஃபர்ட் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுப்பான். எனக்கும் எங்க அம்மாக்குமான உறவு முறையில ஒரு நல்ல புரிதல் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுப்பான். நல்ல அந்யோன்யமான உறவு முறை அப்படின்றத ஏற்படுத்தி கொடுப்பான். அதே மாதிரி நான் செய்யக்கூடிய தொழில ஏதோ ஒரு விதத்துல லாபம் அப்படின்றத சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பான். இது அத்தனையும் கடகராசி அன்பர்கள் உங்களுக்கான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, சுக்கிரன் இத்தனை நல்லது செய்ய போறாரு. மத்த பிளானட்ஸ்ல நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கா என்ன, அதையும் சேர்த்து பார்த்துக்கலாம். இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்துல உங்களுக்கு 2ஆம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் கேதுவும் இருக்காங்க. ஏறக்குறைய இந்த சுக்கிர பயிற்சி பகுதியில புதன் வந்து அங்க இணையறாரு. அப்ப இந்த 2ஆம் பாவத்துல சூரியன் புதன் கேது இணைவு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம குடும்பத்துல ஏற்பட சில பல குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட புத்திசாலித்தனத்தினால ஓவர் கம் பண்ணும் ஃபர்ஸ்ட் விஷயம். அதே மாதிரி பாருங்க, நம்ம வெளிநாட்டுல இருந்து கரன்சிஸ் கையாளுறதுக்கான பிராப்தம் அப்படின்றது வரும். நம்ம குடும்பத்துல யாராவது வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்றாங்கன்னா நம்ம அதுக்கான பல முயற்சிகள் செஞ்சு அமுச்சு வைப்போம் அப்படின்றது அர்த்தம். இத்தனை விஷயம் வரும். குடும்பத்துல 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேரும் ரொம்ப ஒட்டி உறவாடுவாங்களா, கொஞ்சம் கேப் அப்படின்றது இருக்கும். பட் பியாண்ட் தட் இந்த நல்ல விஷயம் அப்படின்றது நடக்கும். 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல செவ்வாய். அப்ப இளைய சகோதர தைரியஸ்தானத்துல செவ்வாய் அப்படின் போது நம்மளுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா நமக்கும் நம்மளுடைய இளைய சகோதரர்களுக்குமான உறவு முறையில ஒரு பங்கம், ஒரு லைட்டா ஒரு விரிசல், ஒரு பிளவு அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். பெருசா வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட அடமெண்டா ஆர்கியூ பண்றது, ஒரு பிரச்சனை வரா மாதிரி இருந்தா ஒதுங்கிட்டுறது நல்லது அப்படின்னு அர்த்தம். பெருசா பிரச்சனை இந்த காலகட்டத்துல வேண்டாம். செவ்வாய் பயிற்சியான பின்னாடி பாத்துக்கலாம். அதே மாதிரி பாருங்க 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துல சனி. சனி பாக்கிய சனியா இருக்காரு. ஆனா அவர் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. இங்க பெருசா கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லைங்க. நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவார். வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி திருப்பி அவர் எல்லா விதத்திலையும் பாக்கியங்களும் அதிர்ஷ்டத்தையும் ஃபார்ச்சூனையும் குட்லக்கையும் கிரியேட் பண்ணதான் போறாரு. இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்திலயும் வந்து பாருங்க அவரு லாட் ஆஃப் 7 and 8, அதாவது கலத்திரஸ்தானத்துக்கும் துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்ப நீங்க கடகராசி அன்பர்கள், நாங்கள் லேடிஸ்ங்க, எங்களுக்கு எங்க கணவன் சார்ந்து நிறைய ஆசைகள் இருக்கு. என் கணவன் என்ன தங்க தாம்பாளத்துல தாங்கணும், நான் கேட்காம என்ன சர்ப்ரைஸா எனக்கு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணணும், என்னை சினிமா கூட்டிட்டு போகணும், எனக்கு அழகா 2 புடவை எனக்கு பிடிச்சமான கலர்ல கொண்டு வந்து கொடுக்கணும், இப்படி பல ஆசைகள் இருக்கு அப்படின்னா 1 2 சனி பகவான் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம். இது ஒரு பெரிய பிளஸ். அதே மாதிரி 12ஆம் பாவம் குரு பகவான். இந்த 12ஆம் பாவம் குரு பகவான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விரய குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அடுத்த குரு பயிற்சிக்குள்ள கடகராசி அன்பர்கள் ஏதோ ஒரு சுப விரயம் அப்படின்றது நடக்கும். என்னன்னா நிறைய பேர் வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, சொத்து பத்து வாங்குவீங்க, நிலப்புல வாங்குவீங்க. இப்படி ஏதோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், இல்ல பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குறது, பிள்ளைங்களை ஃபாரின் அனுப்பிச்சு படிக்க வைக்கிறது, இப்படி ஏதோ ஒரு செலவு. அது சுப செலவு. அதனால மனசு சந்தோஷம் அப்படின்றது வரும். ஆக மொத்தம் கடகராசி என்பர்கள் எங்களுக்கு ஒத்த வார்த்தையில சொல்லுங்க, எங்களுக்கு சுக்கிரன் என்னங்க பண்ண போறாரு அப்படின்னா உங்களை அழகா செதுக்க போறாரு அப்படின்னு அர்த்தம். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்ன இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன்கள். இப்ப நாங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவு எடுக்கணுங்க, இல்லைன்னா எங்க சொந்த ஜாதகத்தை நாங்க ஒரு முறை உங்ககிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.